சொல்லுங்கம்மா, என்னாச்சு? அது வந்துப்பா, சொல்லுமா. கல்யாணத்துக்கு முன்னாடி கையில பணமா 20 லட்சம் ரூபாய் கேக்குறாங்கப்பா. 20 லட்சம் ரூபாயா? என்னம்மா சொல்ற நீ? என்ன திடீர்னு இப்படி? இல்லப்பா, அக்காவை கல்யாணம் பண்ணாம வேற வரன் பாத்துருந்தாங்கன்னா இதை விட அதிகமா பாத்துருப்பாங்களாம். பணமே வாங்காம இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா ஒண்ணும் இல்லாத வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்திருக்காங்கன்னு அவங்களுக்கு அவமானமா போயிடுன்னு சொல்றாங்க. அதனாலதான்ப்பா நம்மள யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லிருக்காங்க. ஏமா என்னம்மா நீ? இப்ப வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுனா என்னம்மா பண்ண முடியும் சொல்லு? அதான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. 20 லட்சம் ரூபாய் நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. மா, அவ்வளவு பணத்துக்கு எங்கம்மா போவோம்? ஏமா, கல்யாண செலவுக்கு என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இது வேறையாமா? இல்லம்மா, இது முடியவே முடியாதுமா. வாய்ப்பே இல்லம்மா. பாரு, நீ என்ன பண்ற? எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிருமா. நீயும் சொல்லிருமா. இல்லப்பா, நம்ம எப்படியாச்சும் இந்த படத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாம்ப்பா. என்னம்மா பேசுற? ஒன்னு ரெண்டு இல்ல, 20 லட்சம் ரூபாய். நம்மளால அவ்வளவு பணத்தை எப்படிமா ரெடி பண்ண முடியும்? அப்பா, கடன் ஏதாச்சும்? எது கடனா? சரி, நாம கடன் வாங்க மாட்டோம், அது எனக்கு தெரியும். என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. அதுபடி செஞ்சா 20 லட்சமும் கிடைச்சிரும். இந்த கல்யாணத்துக்கு தேவையான மொத்த காசும் ரெடி ஆயிடும்பா. அக்கா, என்ன ஐடியாக்கா? எங்க சொல்லு. அப்பா, இந்த வீட்டை அடமானம் வச்சா 20 லட்சமும் கிடைச்சிரும். கல்யாணத்தையும் கிராண்டா பண்ணிரலாம்ப்பா. அப்பா, அக்கா, எப்படி உன்னால இதை யோசிக்க முடியுது? இது என்ன வெறும் வீடு நினைச்சியா? அம்மாவோட கோவில்கா. இத அடமான வைக்க எப்படிக்கா சொல்ல முடியுது? ஆமா, எப்ப பார்த்தாலும் இதே சொல்லுங்க. இல்லாத அம்மாவை பத்தி யோசிக்கிறீங்களே, உயிரோட இருக்கிற என்ன மறந்துடுறீங்க? எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறது தப்பா? என்ன பத்திலாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. 20 லட்சம் ரூபாமா நம்மளால எப்படி புரட்ட முடியும்னு யோசிச்சு பாத்தியாமா? சரி, உங்களால புரட்ட முடியலன்னா விடுங்க.